எழுகின்ற தேசத்தில் விரிகின்ற ஒலியாய் தமிழ் வானொலியின் தனித்துவம். கனேடிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. www.ctr24.com. கனேடிய தமிழ் வானொலியின் வணக்கம் கனடா. இன்றைய வணக்கம் கனடாவில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் திரு கஜேந்திரகுமார் அவர்களே. வணக்கம் சத்யகா. உண்மையில் 40வது மனித உரிமை கூட்டத்தொடருக்கு தமிழர் தரப்பில் இருந்தும் பலர் சென்றிருக்கிறார்கள். இங்கே கேட்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஜெனீவா என்பது எங்களுக்கு பொய்ப்பித்து போகின்ற ஒரு காலமாகவே அமைந்திருக்கின்றது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 2 கால அவகாசம் வழங்கப்பட போகின்றது என்று. இருந்தும் இந்த ஜெனீவா தளத்திற்கு சென்று அந்த மக்களின் குரலாக சில விடயங்களை ஒலிக்க வேண்டும் என்பதின் நிலைப்பாடு என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நீங்கள் இந்த ஜெனீவா அமர்வுகளை 2013ஆம் ஆண்டுக்கு முதல் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால், உண்மையிலே ஜெனீவா மனித உரிமை பேரவையில இலங்கை தொடர்பாக விசேட தீர்மானங்கள் 2012ஆம் ஆண்டு முதல் தடவையாக நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் நிறைவேறின பொழுது தமிழர் தரப்புல இருந்து ஜெனீவா மனித உரிமை பேரவையில குரல் என்பது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 0-ஆகத்தான் இருந்தது. அந்த நிலையிலே உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மிகவும் பிழையாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்தை மிகவும் பிழையாக வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மக்களோடு வேலை செய்யறதாக சொல்லிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு ஜெனீவா கடத்தில இறங்கி செயல்பட்டு கொண்டிருந்த அரசு சார்பற்ற அமைப்புகள் கூட பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தவில்லை. உண்மையிலே அந்த அரசு சார்பற்ற அமைப்புகள் இலங்கையில இருக்கக்கூட பூகோள அரசியல் நலன்சார் போட்டியில விசேஷமாக மேற்கு நாடுகளுடைய நிகழ்ச்சிகளை பிரதிபலிக்கிற வகையில மட்டும்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனையில அங்க கையாண்டவே தவிர, உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பொறுப்புக்கூறல் நடைபெறுவனும் முழுமையான ஒரு நீதி கிடைக்கணும் என்ற அடிப்படையில அவர்கள் அதை கையாளவில்லை. தென்னிலங்கையில இருக்கக்கூடிய மேற்கு நாடுகளால பெரிய அளவுல நிதி வழங்கி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அரசு சார்பற்ற அமைப்புகள் கூட அன்றைக்கு தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலை வெறுமனே ராஜபக்ச அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை மட்டுப்படுத்தி ஜெனீவாவில் கையாண்டவே தவிர, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையிலே இந்த மேற்கு நாடுகள் ஒரு நீதி கொடுத்தே ஆகணும் என்ற கோணத்தில அவர்கள் கையாளவில்லை. இந்த நிலையை விளங்கி கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரல்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே தமிழ் மக்கள் அங்க நேரடியாக சென்று அந்த அமர்வுகளிலே உத்தியோகபூர்வமாக நடைபெறுகின்ற அந்த அமர்வுகளிலே நடைபெறுகின்ற விவாதங்கள்ல எங்களுடைய கருத்தை பதிவு செய்யப்பட ஓடம் என்ற விடயம் எங்களுக்கு உண்மையிலே 2012 இருந்து மிக தெளிவாக விளங்கி கொண்டது. 2012ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அறிக்கை விட்டது. LLRCயை முழுமையாக அமுல்படுத்தினால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகள் முழுமையாக பூர்த்தி அடையும் என்று சொல்லி அந்த 2012ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஆதரிக்கிற வகையில தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் 47 நாடுகளுக்கு கடிதம் எழுதினார். அப்ப இது எல்லாமே என்னத்தை காட்டுகின்றா, தமிழ் மக்களுடைய குரல் முற்றுமுழுதாக அகற்றப்பட்டு வேறு வேறு தரப்புகள் தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையை தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துறதுதான் இது எடுத்து காட்டினது. அந்த நாள்ல இருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜெனீவாக்கு போனது மட்டுமல்ல, உண்மையிலே நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக நீதி கிடைக்க ஓணும் என்ற அடிப்படையில விரும்பி இயங்குகிற நேர்மையான அமைப்புகளோடும் நாங்கள் தொடர்படுத்து தமிழ் மக்களுடைய உண்மையான குரல் அங்க பதிவு செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த நடைபெறுகின்ற ஏமாற்றத்தை நாங்கள் அம்பலப்படுத்தி அதை பதிவு செய்யப்படக்கூடிய வகையில நாங்கள் இயங்க ஓடும் என்று முடிவெடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு இருக்குது,
சர்வதேச சமூகம் வந்து இன்னொரு நிலைப்பாடு இருக்குது. ஆனா என்ஜிஓக்கள் என்று இன்றைக்கு இலங்கை தொடர்பாக தமிழ் மக்கள் தொடர்பாக வந்து பேசுகின்ற 90% கருத்துகள் வந்து இவை அனைத்தையும் விமர்சிச்சு தமிழ் மக்களோட உண்மையான குரல்ல பதிவு செய்யறதாக இருக்கு. அப்ப காலப்போக்கிட வந்து எந்த அளவு தூரத்துக்கு ஜெனீவா உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரல்களை பிரதிபலிக்க இல்லை என்ற விடயத்தை பதிவு செய்யக்கூடிய வகையிலே ஒரு ஆய்வுகள் நடக்கின்ற பொழுது அது அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் அந்த வேத திட்டங்களை முன்னுக்கு கொண்டு போறோம். துரதிர்ஷ்டவசமாக ஒரு சில புலம்பெயர்ந்த அமைப்புகள், உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கனேடிய தமிழ் காங்கிரஸ், பிரித்தானியா இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தமிழ் போரம், குளோபல் தமிழ் போரம் போன்ற யுஎஸ்டி போன்ற அமைப்புகள் துரதிர்ஷ்டவசமா அந்த நாடுகளுடைய அரசாங்கங்கள் விரும்புகிற வகையில வந்து தங்களோட குரல்களை கொடுக்கலாம். ஆனால் 2015 ஆண்டு இந்த ஸ்ரீலங்கா ஆட்சி மாற்றம் நடைபெற்றதுக்கு பிறகு இந்த அமைப்புகள், நான் குறிப்பிட்ட அந்த அமைப்புகள் இந்த ஜெனீவாவில் உத்தியோகபூர்வமாக அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறதை நிறுத்தி இருக்கணும். அந்த ஐநா மனித உரிமை பேரவையுடைய உத்தியோகபூர்வமான அமர்வுகள்ல அவர்கள் ராஜபக்ச இருந்த காலத்துல வந்து அவர்கள் அந்த அமர்வுகள்ல கலந்து கொண்டு ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும் என்று சொன்ன கருத்து ஆட்சி மாறினதுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தின வந்து மிகவும் பெரிய அளவுல வந்து மட்டுப்படுத்தித்தான் அவர்கள் இருக்கிறார். உண்மையே அவர்களுடைய கருத்து உத்தியோகபூர்வமான அமர்வுகளை வந்து வாரதே இல்லை என்று நாங்கள் சொல்லலாம். அங்க இன்றைக்கு பதிவு செய்த கருத்துகள் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக அவர்களுடைய பிரதிநிதிகள் அங்கு வந்து தமிழ் மக்களுடைய என்ஜிஓக்கள் ஊடாக பதிவு செய்கிறதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேரில் சென்று அந்த கருத்துக்கள் பதிவு செய்கிறதாகவும் தான் இன்றைக்கு உண்மையிலே ஜெனீவா களத்தில பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமாக வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. நான் அடுத்த கேள்விக்கு முதல் நீங்கள் சொன்ன விடயத்தில் இருந்துதான் இப்பொழுது நீங்கள் பெயர் குறிப்பிட்ட இந்த அமைப்புகள் தற்சமயம் இது தொடர்பில் அழுத்தமான கருத்துக்களை காட்டமாக வைக்காத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற பொழுது ஜெனீவா அரங்கில் இவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. இது தொடர்பில் அவர்களோடு நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிட்டியதா, பேசினார்களா? உண்மையிலே போன வெள்ளிக்கிழமையில அதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை அங்கு வந்திருந்த ஜெனீவாவுக்கு வந்திருந்த அனைத்து அமைப்புகளையும் வந்து கொண்டு ஒரு வேலை திட்டத்துக்கு வந்து அனைத்து தரப்புகளும் வரவேணும் என்ற நோக்கிலே ஒரு முயற்சி நடைபெற்றது. உண்மையிலே எங்களுக்கு வந்து அதன் உண்மையான நோக்கங்கள் என்ன கோணத்துக்காக வந்து அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. அப்படி இருக்கவும் வந்து நம்முடைய கட்சி சார்பில் வந்து நானும் சட்டத்தரணி சுகாஸ் அவர்களும் அதுல கலந்து கொண்டிருந்தோம். அதுல தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளர் சுமந்திரன், ஸ்ரீதரன், சிவாஜி லிங்கம் அங்கு வந்திருந்தவர். அத்தோடு ஏனைய புலம்பெயர்ந்த அமைப்புகள் நினைக்கிறேன் விக்னேஸ்வரன் சார்பில் வந்து சஜீவன் என்று ஒரு முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர் வந்திருந்தவர். அதே போன்று காணாமலாக்கப்பட்டவருடைய வடகிழக்கு அமைப்புகளுடைய செயலாளர் திருமதி லீலாதேவி அம்மையார் வந்திருந்தவர். அப்படி இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இனிய பலர் அங்கு கலந்து கொண்டிருந்தார். அதுல பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டது. நான் அது அந்த மற்றவர்களுடைய கருத்து சம்பந்தமாக சொல்ல தேவையில்லை. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக நாங்கள் அங்கு சொல்லியிருந்தோம். இந்த ஜெனீவா மனித உரிமை பேரவையில நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் அந்த கால அவகாசங்களை வந்து ஆதரித்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, சிபிசி, பிபிஎஃப், ஜிபிஎஃப், யூஎஸ்டிபெக், ஏடிசி போன்ற அமைப்புகளோடு நாங்கள் எக்காரணம் கொண்டும் வந்து எதிர்காலத்தில் வந்து நாங்கள் செயல்பட தயாரில்லை என்ற விடயத்தை நாங்கள் மிக ஆணித்தரமாக சொல்லியிருந்தோம். அத்தோடு வந்து நாங்கள் இந்த தீர்மானங்களை வந்து எதிர்த்து இதை அம்பலப்படுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஸ்ரீலங்காவை கொண்டு செல்ல வேணும் என்ற விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் 2012 ஆண்டுல இருந்து வலியுறுத்திக் கொண்டு வருகின்றோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு பல அமைப்புகள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த அமைப்புகளோடு நாங்கள் அவர்கள் அந்த நிலப்பாடோடு உறுதியாக எதிர்காலத்திலே செயல்படுற வரைக்கும் நாங்கள் அப்படிப்பட்ட அமைப்புகளோடு வந்து வேணுமென்றால்
நாங்கள் கூட்டாக நாங்கள் இந்த ஜெனீவா இல்லாட்டி இந்த பொறுப்பு கூறான விடயத்தை கையாளுறது சம்பந்தமா நாங்க பேசலாம் என்று நாங்கள் தெரிவிச்சு அந்த கூட்டுல இருந்து நாங்கள் அந்த அந்த நிகழ்வுல இருந்து நாங்கள் வெளியேறினோம். நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே சக்தி அக்கா, இன்றைக்கு தமிழ் மக்கள் இந்த மிக கேவலமான ஒரு நிலை, போர் முடிஞ்ச 10 வருஷத்துக்கு பிறகு இன்னும் 2 வருஷ காலாசன் கொடுத்த அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக நடந்த அந்த அமர்வுல தாங்கள் ஒரு பொறுப்புக்கூறல் நீதிமன்றத்தை தாங்கள் முன்னெடுக்க போறது இல்லை என்ற விடயத்தை உத்தியோகபூர்வமாக வந்து அந்த அமர்வுல தெரிவிச்சும் பல அமைப்புகள் இந்த 2 வருஷ காலாவஸ்தை வந்து தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவை நிகழ்ச்சியில வச்சிருக்கிறாங்க பூச்சாண்டியை காட்டி அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு, ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு செயல்பட்ட தரப்புகளோடு நாங்கள் தொடர்ந்தும் செயல்பட முடியாது. அவர்களை நம்பி அங்கிற மக்களை மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வெள்ளை பூசி பேர்ந்து திரும்ப அவர்கள் வந்து இந்த மக்களை நடுத்தரவுக்கு விடுறதுக்கு நாங்கள் அதுக்கு உடனே இருக்க முடியாது. நாங்கள் வலுத்தெளிவாக இருக்கிறோம். கஜேந்திரகுமார், இந்த இடத்தில் 2009 பிற்பாடு தமிழ் தேசியத்தை காவி வருகின்ற ஒரு தரப்பாக உங்களை எல்லோராலுமே அடையாளப்படுத்தப்படுகிறது. நாங்களும் உங்களோடு இணைந்தவாறு இந்த தமிழ் தேசிய பயணத்தில் இணைந்திருக்கிறோம். இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இன்றைய ஒரு கால சூழல் என்பது எமக்கான ஒரு தலைமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்ற வகையில் இவர்களை அரவணைத்து சென்று எங்கள் பாதைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் முற்றாக இல்லாமல் போய்விட்டது என்று எண்ணுகிறீர்கள்? நிச்சயமாக. இப்ப நான் குறிப்பிடுகின்ற கருத்து என்னென்னாக்கா, தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு மிக பலமான ராணுவ ரீதியாக பலமான ஒரு இடத்துல அவர்கள் இருந்த பொழுது 2001 ஏதோ ஒரு வகையில வந்து இந்த மெட்ட தரப்புகள் தங்களுடைய போராட்டத்தை காட்டி கொடுத்த மெட்ட தரப்புகளை தாங்கள் பலமாக இருக்கிறோம் என்ற ஒரு நிலையில அவர்களை அரவணைச்சு அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அவர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். இன்றைக்கு அந்த போராட்டத்தை காட்டி கொடுத்தது மட்டுமல்ல, சர்வதேச சமூகம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தோக்கடிச்சு இந்த படத்திலிருந்து அகற்றினால், அது ஒரு இனப்படுகொலை செய்தாவது அந்த படத்திலிருந்து அகற்றினால், அதுக்கு பின்னர் தாங்கள் முழுமையாக அந்த சர்வதேச சமூகத்தோடு சர்வதேச சமூகம் விரும்பின ஒரு நிகழ்ச்சியினருக்குள்ள வந்து தாங்கள் அந்த சர்வதேச சமூகத்தோட ஒத்துழைச்சு போக தயாரென்று ஒரு மிக மோசமான வாக்குறுதியை கொடுத்த காரணத்தினாலேதான் ஒரு இனப்படுகொலை செய்தாவது வந்து விடுதலை புலிகளை வந்து இந்த படத்திலிருந்து அகற்றத்துக்கு வந்து அந்த முடிவு இந்த வல்லரசர்கள் வந்து எடுத்தவன். அப்ப தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு மிக பலமான ராணுவ நிலையில இருந்த இடத்துல வந்து இவர்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து இவர்களை வழிக்கு கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கையில செய்த காரியத்துக்கு அவர்கள் கொடுத்த பதில் அந்த போராட்டத்தை அழிக்கிறதுக்கு முழுமையாக ஒத்துழைச்சது. அப்ப எங்களை பொறுத்தவரையில இப்படிப்பட்ட அமைப்புகள் இன்றைக்கு அவர்கள் பலவீனமாக போயிருக்கிற ஒரு நிலையில அவர்கள் அம்பலப்பட்டு மக்கள் மட்டத்துல வந்து அவர்கள் மிக பிழையாக பார்க்கப்படுகிற ஒரு நிலையில அவர்களை மன்னிச்சு அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அவர்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாம் என்று நினைப்பது என்னை பொறுத்தவரையில வந்து ஒரு பொருத்தமற்ற செயல். அப்படி நாங்கள் செய்வதாக இருந்தால் நாங்கள் சரித்திரத்திலிருந்து எதுவுமே கற்றுக்கொள்ள இல்லை என்பதுதான் அர்த்தம். இந்த அமைப்புகள் ஒருபோதிலும் இந்த மக்களுடைய நலன்களை கருதி முடிவுகள் எடுக்க போறது இல்லை என்றது உறுதி. இவர்கள் அந்தந்த எஜமான்களுக்கு வந்து விசுவாசமா செயல்படுகின்ற ஒரு தரப்புகளாக மட்டும்தான் இவர்கள் இருக்கிறோம் என்றது வந்து இன்றைக்கு நடந்த இந்த கடைசியா நடந்த 5ஆம் எதிர்மை பேரவையை வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டுதான் எங்களுடைய கருத்து. ஆனால் இவ்வாறு நீங்கள் சொல்வதை என்னால் முற்றுமுழுதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது திரு கஜேந்திரகுமார் அவர்களே. ஆனாலும் இவ்வாறாக பிளவுபட்டிருக்கின்ற அமைப்புகளின் ஊடாக புலம்பெயர்ந்த மக்களாக இருக்கலாம், தாயகத்திலும் சரி, இவ்வாறான பிளவுகளின் ஊடாக மக்களின் பிளவடைதல் என்பது ஒருங்கிணைந்த ஒரு வேலை திட்டத்தை முன்னகர்த்துவதற்கு மிகவும் கடினமான ஒரு பாதையை அல்லவா வகுத்துக் கொள்கிறதாக. இதிலிருந்து வெளியேறுவதென்றால் எப்படி? இல்ல, இந்த ஒற்றுமை என்றது வந்து நாங்கள் அரவணைச்ச போறது ஒற்றுமை என்றது 2010 தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் வந்து ஒன்றாகத்தான் இருக்கு. மற்ற அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர மற்ற அனைத்து விக்னேஸ்வரன், இபிஆர்எஃப், பிளாட், டெலோ, தமிழரசு கட்சி, அனைத்து தரப்புகளும் உண்மையிலே வந்து ஒன்றுபட்டிருந்தாங்க. அரசாங்கத்தோட வெளிப்படையாகவே வந்து ஒரு ஒட்டுக்குழுவா இயங்குற இபிடிபி இல்லாட்டி ஆனந்த சங்கரி போன்ற தரப்புகளை தவிர
தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இல்லாட்டி பேருக்கு சொல்லி தாங்களை அடையாளப்படுத்தக்கூடிய தரப்புகள் என்று சொல்ற தரப்புகள் எங்களை தவிர தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னே தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் உண்டாயிருந்தது. மற்ற அனைத்து என்ன இருந்தது? அப்ப நான் கேட்கிற இது ஏதோ 30-40 வருஷத்துக்கு முதல் நடந்த பிள்ளைகள் அல்ல. இது இது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு நடந்த காரியங்களை தான் நான் சொல்றேன். அப்ப என்னை பொறுத்தவரையில அப்படி மிக தெளிவாக அவர்கள் தங்களுடைய உண்மையான சுபாவத்தை காட்டினதுக்கு பிறகு நாங்கள் வெறுமனே ஏதோ ஒற்றுமைதான் பலம் என்று சொல்லி அது ஒரு மிகப்பிழையான கருத்து. ஒற்றுமை என்றது ஒரு கொள்கையின் அடிப்படையில் உருவாக்காமல் வெறுமனே எண்ணிக்கை என்ற ஒற்றுமை என்ற காட்டுறதுக்காக உருவாக்கினால் நாங்கள் ஒருபோதிலும் ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த தரப்புகளை நாங்கள் ஏதோ ஒரு வகையில அரவணைச்சு ஒரு அணிக்குள்ள கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் நாங்கள் முடிவெடுத்தால் ஒரு மிக மிக முக்கியமான நேரத்திலே அந்த அமைப்புகள் குழப்பி ஒரு சரியான முடிவை எடுக்கிறதை அவர்கள் விடமாட்டார்கள் என்றுதான் எங்களுடைய மிக தெளிவான அனுபவம். ஆனாலும் எங்களுடைய இலக்கு நோக்கின பாதையில் இவ்வாறு இருப்பவர்களை தவிர்த்து நடக்கின்ற பொழுது இது இன்னும் 10 ஆண்டு காலங்கள் தள்ளி போகுமோ என்ற ஒரு ஆதங்கத்திலிருந்தும் எங்களுக்கானவற்றை நாங்கள் எங்கள் மக்களுக்கு உரியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்துமே இந்த கேள்விகள் வருகின்றன. அந்த உங்களோட சந்தேகங்களும் எனக்கு விளங்குறதுக்கா அது நீங்கள் மட்டுமில்ல பலருக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வரேன்டா 10 ஆண்டுகளுக்கு நாங்கள் இதை பின்போட்டாலும் இந்த அமைப்புகளோட நாங்கள் இணைந்து பயணிக்கிறதாக இருந்தால் நாங்கள் ஒருபோதிலும் இடத்தை அடைய முடியாது. அதைத்தான் நீங்க சொல்ல வரேன். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புள்ளியில நாங்கள் எங்கிற மக்களுக்கு இந்த தெளிவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு. நாங்கள் அதை செய்து எங்கிற மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் கலாச்சாரம் ஒன்றை நாங்கள் உருவாக்காமல் நாங்கள் இருக்கிற தரப்புகள் மிக பிழையான தரப்புகளை நாங்கள் தொடர்ந்தும் ஏதோ ஒரு வகையில அரவணைக்கு போகணும் என்ற பேரில் நாங்கள் அவர்களை வச்சிருக்கிறதின் ஊடாக நாங்கள் ஒருபோதிலும் நாங்கள் எட்ட வேண்டிய இலக்கை நாங்கள் எட்டாமல் விடுறதாத்தான் அதை இறுதியிட முடியும். 10 வருஷத்துக்கு பிற்போட்டாலும் நாங்கள் அந்த பிற்போட்டாவது சரியான பாதையில நாங்கள் போறதை பார்க்கணும் தவிர ஒருபோதிலும் அடைய முடியாத வகையில இல்லாட்டி ஒருபோதிலும் அங்க இலக்கை அடையிறதுக்கு அனுமதிக்காத தரப்புகளை சேர்த்து நாங்கள் ஒருபோதிலும் அந்த இலக்கை அடைய முடியாது. நீங்கள் இந்த ஜெனீவா பற்றி குறிப்பிட்ட விடயத்திற்கு வருவோம் ஆரம்பத்தில். ஆகவே இந்த ஜெனீவாவின் ஊடாக எங்களுக்கு ஏதாவது சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? அதாவது சாத்தியம் என்று சொன்னால் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? ஜெனீவா சொல்றது நாங்கள் மனித உரிமை பேரவையைத்தான் சொல்றோம். ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலை தான் நான் சொல்றது. ஐநா சபை யுஎன் சிஸ்டமுக்குள்ள நாங்கள் மாற்று வழிகளை தேடலாம் என்றதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் ஐநா மனித உரிமை பேரவைக்குள்ள முடக்கப்படுகின்றதுதான் பிழை. எங்களை பொறுத்தவரையில நாங்கள் ஜெனீவாவில இருக்கக்கூடிய மனித உரிமை பேரவைக்குள்ள தமிழருடைய பொறுப்பு கூறல் அந்த நிகழ்ச்சிகள்ல இருக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த மனித உரிமை பேரவையை தாண்டி உண்மையிலே அந்த பொறுப்பு கூறல் நீதி அடையக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்துக்கோ இல்லாட்டி ஒரு விசேட தீர்ப்பாயம் அமைக்கிற சம்பந்தமாகவோ நாங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவுமே எடுக்க முடியாது. அந்த காரணத்தினாலேதான் நாங்கள் மிக தெளிவாக இந்த மனித உரிமை பேரவையில இருந்து பொறுப்பு கூறல் தமிழருக்கு நடைபெற்ற இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல் என்ற விடயம் அந்த நிகழ்ச்சிகளிலிருந்து வெளி எடுத்து அது குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போறதுக்கு இல்லாட்டி ஒரு தீர்ப்பாயம் உருவாக்குறதுக்குரிய வேலை திட்டத்துக்குள்ள நாங்கள் இறங்குவோம் என்றதுல நாங்கள் மிக தீவிரமாக கடந்த எத்தனை வருடங்களாக 2012 நாங்கள் சுட்டி காட்டிக் கொண்டு வரோம். நாங்கள் அதை சொல்றோம் என்றால் இப்ப ஒரு கருத்தை சொல்லப்படுகின்றது. இப்ப திரு விக்னேசன் போன்றவர்கள் நான் நினைக்கிறேன் நேத்தோ இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. ஜெனீவா மனித உரிமை பேரவையில இந்த 31 தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கிற அதே சமயம் நீங்க குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் கொண்டு போறதுக்குரிய வேலை திட்டங்களை செய்யலாம். மனித உரிமை பேரவைக்குள்ள இலங்கை நிகழ்ச்சிகள்ல இருக்கிறதால குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு போறதுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் சாதிக்க முடியாது என்று சொல்றது பொருத்தமற்ற அந்த கருத்தை அவர் அங்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது பிள்ளை. ஏனென்றால் நாங்கள்
நாங்கள் இந்த அரசியலை சரியா விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு சர்வதேச விசேஷமாக மேற்கு நாடுகள் இன்றைக்கு ஸ்ரீலங்காவை சர்வதேச நிகழ்ச்சிகளில் வச்சிருக்கிறதுக்கான தேவை அவர்களுக்கு எங்க இருக்குதென்றால், ராஜபக்ச ஆட்சி திரும்ப ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் அந்த நேரம் அவர்களுக்கு அழுத்தம் போடுவதற்காக மட்டும்தான். அந்த தமிழருடைய இனப்படுகொலை என்ற கருவி அழுத்தம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு உள் அரசியலை கையாண்டு தாங்கள் விரும்பாத ஒரு தரப்பு ராஜபக்ச போன்ற தரப்புகள் ஆட்சி அமைச்சால் அந்த தரப்புக்கு அழுத்தம் போடுறதுக்காக மட்டும்தான் தமிழருடைய இனப்படுகொலையை ஒரு கருவியாக பயன்படுத்தினமே தவிர உண்மையிலே பொறுப்போற்றல் அடைகிறதுக்காக இல்ல. அப்ப அந்த வகையில இந்த சர்வதேச சமூகத்துக்கு இன்றைக்கு மனித உரிமை தேவையில ரணில் விக்ரமசிங்க ஆட்சி இருக்கிற கட்டத்துல அவர்கள் இந்த 6 வருஷமோ 5 வருஷம் அந்த ஆட்சி காலம் முழுக்க எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்காமல் அதை பண்றதுக்கு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். நாங்கள் உண்மையிலே அந்த இடத்துல நாங்கள் காட்டிக்கொண்ட வர விஷயம் என்னென்றால், மனித உரிமை பேரவையில நாங்கள் தொடர்ந்து ஸ்ரீலங்கா வச்சிருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்க போகுது. அப்ப நாங்கள் தான் முடிவு கொடுக்கணும் என்ற பாதிக்கப்பட்ட மக்களுடைய பேரை பாவிச்சுதான் ஐநா சிஸ்டமுக்குள்ள அனைத்து விடயங்களையும் செய்யலாம். அந்த வகையில பாதிக்கப்பட்ட மக்கள் முடிவெடுக்கணும். நீங்கள் உங்கள் தேவைக்காக இந்த பிரச்சனையை கையாள போகிறீர்கள், நாங்கள் தான் எந்த இடத்துல எந்த அரங்கில நீங்கள் என்ற பிரச்சனை பாவிக்கலாம் என்ற விடயத்தை நாங்கள் தான் தீர்மானிப்பதாக இருக்கணும். அந்த அடிப்படையில நாங்கள் மனித உரிமை பேரவை நிகழ்நிலையாக இருக்கணும். நாங்கள் மனித உரிமை பேரவையில வச்சிருக்கிறதுக்கு அனுமதிக்கிற வரைக்கும் ஒரு போதிலும் இந்த நாடுகள் குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு போவதற்கான வேலை திட்டத்தை ஒரு தீவிரமாகவும் நேர்மையாகவும் கையாள மாட்டினோம். இல்ல இதைத்தான் எனக்கு ஒரு கேள்வியை நீங்கள் சற்று தெளிவுபடுத்துங்கள். ஆகவே மனித உரிமை பேரவையில் இவ்வாறான விடயங்கள் பேசப்படும் பொழுது குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஏன் மனித உரிமை சபையில் சென்று நாங்கள் பேச வேண்டும்? அப்படி பேசுவதனால் தொடர்ச்சியாக இது காவி செல்லப்படுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இல்லக்கா, இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்றால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்புன்ற வகையில அவர்கள் போய் மனித உரிமை பேரவையில தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவை வச்சிருக்கிறதுக்கு அனுமதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாத பட்சம் நீங்க சொல்லுங்களேன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற ஒரு நிலைமை இருந்திருந்தால் நாங்கள் ஒருபோதிலும் இந்த நாடுகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை மனித உரிமை பேரவையில கையாடுறதுக்கு நாங்கள் அனுமதிச்சிருக்க மாட்டோம். நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருப்போம், மனித உரிமை பேரவை என்றது ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணங்கினால் மட்டும்தான் அந்த மனித உரிமை பேரவையில நிறைவேற்ற எந்த ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீலங்காவுடைய எந்த ஒரு அரசாங்கமும் ராணுவத்துக்கு எதிராக எந்த ஒரு நீதி மன்றத்தையும் உருவாக்க போறதும் இல்லை, எந்த ஒரு சிப்பாயம் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னே நிறுத்த போறதும் இல்லை. அது உறுதி. மீறி ஸ்ரீலங்கா அரசை தாண்டியும் தான் இந்த விடயம் கையாளப்படணும் என்றால் நீங்கள் மனித உரிமை பேரவையில இந்த பொறுப்பு கூறுகின்ற விடயத்தை நீங்கள் வெளியில எடுக்கணும் என்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். நாங்கள் அதுல உறுதியாக இருக்காமல் இருக்கிற வரைக்கும் ரெண்டுலையும் நாங்கள் வச்சிருக்கலாம் என்று சொன்னால் அவை ஒரு நாளும் குற்றவியல் நீதிமன்றம் என்ற விடயத்தில சீரியஸா செயல்பட போறது இல்லை. ஆகவே இந்த இடத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எவ்வாறு இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலான விடயங்களை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற செய்தியை எங்களுக்கு சற்று விளக்கமாக தாருங்கள். முதலாவதாக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போறதுன்றது ஒரு சுகமான காரியம் என்று நான் எந்த ஒரு இடத்திடம் சொல்லவில்லை, சொல்ல போறதும் இல்லை. ஆனால் நாங்கள் அந்த இலங்கை தொடர்பாக இந்த வல்லரசருடைய நலன்சார் பூகோள அரசியல் போட்டி விடயத்தை நாங்கள் சரியாக பார்த்தால் நாங்கள் எங்கே எங்களுக்கு வாய்ப்புகள் வருகின்றது என்றது நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த நாடுகள் இன்றைக்கு இலங்கை ஒரு மிக முக்கியமான ஒரு அவர்களை பொறுத்தவரை ஒரு போர்த்தனமாகத்தான் களமாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். என்றால் அந்த வல்லரசுகளுடைய நலன்கள் மையப்படுத்தின ஒரு கடும் போட்டி இலங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்றதை இந்த இருதரப்பு சீனா ஒரு பக்கம் மேற்கு இந்தியா இன்னொரு பக்கத்திலேயும் கடுமையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்ப மேற்கு இந்திய தரப்பை பொறுத்தவரையில
இலங்கையில தங்களுக்கு சார்பாக ஒரு நிலைமை உருவாக்குறதுக்கு அழுத்தங்கள் போடுறதுக்கு கருவியாக தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையை தான் அவர்கள் பாவிக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே வேற வழிகள் இல்லை, மாற்று தெருவுகள் இல்லை. பொருளாதார ரீதியாக அவர்கள் ஒரு நெருக்கடி குறுக்க வழிக்கிட்டாலும் சீனா இலங்கையை காப்பாற்றுது. ஆகவே ஒரு நாட்டுக்கு அழுத்தம் போடுறதாக இருந்தால் அந்த நாட்டினுடைய உள்வீட்டு அரசியலை கையாளணும், அல்லது இந்த பொருளாதார தடைகள் போன்ற விடயங்களை செலுத்தணும். பொருளாதார தடை என்றது பெரிய அளவுல உதவி செய்ய போறது இல்லை என்ற ஒரு நிலையில்தான் தமிழருடைய இனப்பிரச்சனை என்ற விஷயமும் தமிழருக்கு நடந்த இனப்படுகொலை என்ற விஷயத்தையும் இந்த நாடுகள் கையாளினம் என்றதை நாங்கள் முதல்ல விளங்கிக் கொள்வோம். அப்ப 2009 ஆண்டுக்கு பின்னர் இந்த மேற்கிந்திய நாடுகள் ராஜபக்ச ஆட்சியை விழுத்தோணும் என்ற காரணத்துக்காக அவர்களுக்கு அழுத்தம் போடுறதுக்கு தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதனுடைய மிக முக்கியமான தளமாக அவர்கள் இந்த ஐநா மனிதுரிமை பேரவையை பயன்படுத்தினார்கள். மனிதுரிமை பேரவையை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொறுப்பு கூறல் நடக்கணுமாக இருந்தால் மனிதுரிமை பேரவையில ஒரு பிரயோசனம் இல்லை என்றால் அந்த பேரவை பேரவை இயங்குற விதம் அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அனுமதி இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது. பேரவையில நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட நாடு அதுக்கு ஒத்துழைக்காட்டி அந்த பேரவையின் தீர்மானங்கள் ஊடாக எதுவுமே சாதிக்க முடியாது. அங்கதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலவீனம். ஆனால் இந்த நாடுகள் மனிதுரிமை பேரவை விரும்பினதுக்கான காரணம் அவர்கள் உண்மையிலே பொறுப்பு கூறலை நடத்த தேவையில்லை, ஆனால் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதாக இருக்கணும். ராஜபக்ச தொடர்பாக சிங்கள மக்களுக்கு, ராஜபக்சக்கு ஆதரிக்கிற சிங்கள மக்களுக்கு ராஜபக்ச சர்வதேச மட்டத்தில் ஒரு மிகவும் ஒரு கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற வகையில அவரை அவமதிக்கிற வகையில அவமானப்படுத்துற வகையில ராஜபக்ச ஆட்சியை கொண்டு வரவோணும். அது வெறுமனே கொண்டு வந்தால் சிங்கள மக்களை அவர்களை நிராகரிப்பார்கள் என்ற கோணத்திலே அந்த அழுத்தங்களை பாவிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வல்லரசுகள் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை விஷயத்தை கையாளினர். அதில் அவர்கள் கணிசமான வெற்றியையும் கண்டிருக்கிறார்கள். கணிசமான வெற்றியை 2015 ஆண்டு கண்டவர். ஆனால் தாங்கள் விரும்பின ஒரு ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வந்தும் சிங்கள மக்கள் தொடர்ந்தும் ராஜபக்சவை ஆதரிக்கிறான்றது போன உள்ளூராட்சி தேர்தலில் மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு இந்த சர்வதேச சமூகம் மாற்று வழிகளை யோசிக்கிற அளவுக்கு தள்ளப்படுவினம். எங்களை பொறுத்தவரையிலே இதே சர்வதேசம் போன முறை எங்களை இந்த ஐநா மனிதுரிமை பேரவைக்குள்ள முடக்கிறதுக்கு விரும்பின அதே நாடுகள் போக போக அவர்கள் ராஜபக்ச தான் வெல்ல போறார், தாங்கள் என்னத்தை செய்தாலும் ராஜபக்ச தான் வெல்ல போறார், உள் அரசியலை கையாள முடியாத வகையில நிலைமைகள் போகுது என்று நினைச்சால் அதை தாண்டியும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில செயல்படுறதுக்கு கட்டாயம் யோசிக்க தொடங்குகிறார். எங்களை பொறுத்தவரையில அந்த யோசனையும் அவர்கள் ஐநா மனிதுரிமையை தாண்டி போறதும் பற்றி யோசிச்சாலும் அது வெறுமனே ராஜபக்சவை ஏதோ ஒரு வகையில கட்டுப்படுத்தி இல்லாட்டி அவரை இந்த படத்திலிருந்து அகற்றத்துக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர தமிழ் மக்களுக்கு ஒரு பொறுப்பு கூறலை எடுக்கிறதுக்கு அல்ல. அதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். அவர்களுடைய நோக்கங்கள் வேறு. அப்ப தமிழ் மக்களுக்கு பொறுப்பு கூறல் தேவை என்றால் நாங்கள் எப்படி என்றாலும் ஸ்ரீலங்காவை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இல்லாட்டி ஒரு தீர்ப்பாயம் உருவாக்கி அதுக்கு நிறுத்துறதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி. அதை செய்வதாக இருந்தால் ஸ்ரீலங்கா ரோம் ஸ்டாட்யூட்ல தாங்கள் கைச்சாத்திடாத இடத்துல ஐசிசி நேரடியாக இலங்கையை விசாரிக்கிறதுக்கு முடியாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அப்ப ஐசிசிக்கு ஒரு மெம்பராக இல்லாத நாடை ஐசிசி விசாரிக்கிறதாக இருந்தால் இதுவரைக்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறை அந்த நாடு ஐநாவுடைய பாதுகாப்பு சபை அந்த நாட்டை விசாரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஐசிசிக்கு பாரப்படுத்த வேண்டும். அதுதான் இதுவரைக்கும் நாங்கள் கண்டறிந்த அணுகுமுறையாக இருந்திருக்கு.
ஆனால் இப்பொழுது அண்மையாக மியான்மர்ல ஒரு புது முறை ஒன்றை அவர்கள் கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். மியான்மர்ல நடக்கிற ரோஹிங்கா தேசத்துக்கு எதிராக நடக்கிற வைத்து அந்த மக்கள் ரோஹிங்கா மக்கள் அந்த நாட்டை விட்டு மியான்மரை விட்டு மற்ற நாடுகளுக்கு விசேஷமாக பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு போயிருக்கிற பட்சத்துல இல்லாட்டி வேறு நாடுகளுக்கு அவர்கள் வெளியேறுகிற நிலையிலே அவர்கள் வெளியேறி இருக்கிற நாடு ஐசிசி ஒரு மெம்பராக இருந்தால் அந்த நாட்டின் ஒத்துழைப்போடு மியான்மர் சம்பந்தமாக ஒரு விசாரணையை ஐசிசி தொடக்கி வைக்கலாம். அது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு பிரிலிமினரி இன்குவாரிய மியான்மருக்கு எதிராக ஐசிசி ஏற்கனவே தொடங்கியும் இருக்கு. இதே விடயத்தை இப்பொழுது சிரியாவுக்கு எதிராக அசாட் அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கு நாடுகள் கையாளுறதுக்கு அவர்கள் முடிவெடுத்து இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். சிரியாலயம் பாதிக்கப்பட்ட மக்கள் சிரியாவை விட்டு வெளியேறி வேறொரு ஐசிசி உறுப்பு நாட்டுக்கு சென்றிருந்தால் அந்த நாட்டினுடைய ஒத்துழைப்போடு சிரியாவுடைய குற்றங்களையும் விசாரிக்கிறதுக்கு அவர்கள் ஒரு முயற்சி ஒன்றை இப்பொழுது எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனாலதான் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் மனிதுரிமை பேரவையிலேயே இந்த நாடுகள் ஐசிசிக்கு மியான்மரும் சிரியாவையும் கொண்டு போகும் என்ற விடயத்தை வெளிப்படையாகவே அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப எங்களை பொறுத்தவரையில மாற்று வழிகள் இருக்கு. நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் அந்த மாற்று வழிகளை தேடணும். நாங்கள் அதை செய்யாமல் ஒரு மனிதுரிமை பேரவையில ஒருபோதிலும் எங்களுக்கு நீதி கிடைக்க முடியாத ஒரு அரங்கிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முடக்கி வச்சிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யற துரோகம். நாங்க மாற்று வழிகளை தேடுவோம் என்றுதான் நாங்கள் சொல்றோம். எப்படி என்றாலும் ஐசிசிக்கு எல்லாத்தையும் ஒரு விசாரணை தீர்ப்பாயத்துக்கு ஸ்ரீலங்காவை கொண்டு போறதுக்கு நாங்க பார்க்கணும். இது தவிர நாங்கள் இதுக்குள்ள முடங்கி இருக்கிறது ஒரு மிகவும் பிழையான விடயம். ஆகவே நீங்கள் சொன்ன இந்த உதாரணங்கள் மியான்மரும் சிரியாவும் போல் ஈழத்தமிழர்கள் விடயத்தில் எந்த இடத்தில் ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? இன்றைக்கு போரால நேரடியாக பாதிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய இனப்படுகொலை செயல்பாடுகளாலையும் அவர்களுடைய இனவாத மிக மோசமான செயல்பாடுகளாலையும் கடைசி கட்டங்களே போருடைய கடைசி கட்டங்களையும் போருக்கு பின்னர் பலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவுடைய முழுமையான தமிழ் விரோத செயல்பாடுகள் காரண நிமித்தம் அங்கு தொடர்ந்து இருக்க முடியாது. தங்கள் இருந்தால் தங்களுக்கு உயிராபத்து என்ற அளவுக்கு நிலைமையில் உருவாகி அவர்கள் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கன்ஸ்ட்ரக்டிவ் எவிக்ஷன் என்ற கோணத்துல அவர்கள் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நபர்கள் போய் இருக்கிற நாடுகள், அந்த நாடுகள் ஐசிசியில மெம்பர்ஸாக இருக்கிறதா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக மியான்மர் சிரியா போன்ற முன்னுதாரணங்களை காட்டி நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு போகலாம். அந்த முயற்சிகளை நாங்கள் செய்யணும் தான் நாங்கள் சொல்றோம். இப்ப ஐசிசிக்கு கொண்டு போறதுக்கு பாதுகாப்பு சபை தான் சுகமான வழி. ஆனா பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போற இடத்துல ஒரு சிலர் சொல்ற வகையில உண்மையிலே அந்த நாடுகள் வீட்டோ பவர் போன்ற விஷயங்களை பாவிக்க வழிகிட்டாலும் மாற்று வழிகள் இன்றைக்கு வேறு வேறு நாடுகள்ல வேறு நாடுகள் கையாளப்பட்டிருக்கிற நிலையில எங்களுக்கு மாற்று வழிகள் இருக்கின்றதை நாங்கள் முதல்ல விளங்கிக் கொண்டு நாங்கள் அந்த மாற்று வழிகளை தொடர்பாக நாங்கள் எங்களுடைய அக்கறையை செலுத்தணும் சிந்திக்க வேண்டும். ரஷ்யாவும் சீனாவும் எங்களுக்கு எதிராக செயல்படும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலும் பார்க்க அதற்கான மாற்று என்ன என்பதனை சிந்திக்க வேண்டும் என்பதனையும் சில உதாரணங்களையும் ஐசிசிக்கு போவதானால் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய செயல்பாடுகளை நகர்த்த வேண்டும் என்பதனையும் சொல்லியிருந்தீர்கள். நீங்கள் சொல்கின்ற தீர்ப்பாயம் என்ற ஒரு விடயம் வருகிறது தானே, இதில் நாங்கள் புலம்பெயர்ந்த அளவில் தமிழர்களாகவே பலவேறு தேசங்களில் பலவாறாக இருக்கிறோம். ஆசியாவை மையப்படுத்தியதாக அந்த மக்களும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இந்த ஒரு தீர்ப்பாயத்தை நிறுவுவதனூடாக சர்வதேச அளவில் நீதிபதிகளை உள்வாங்கியதான ஒரு தீர்ப்பாய நடைமுறையை கொண்டு வருவதன் ஊடாக இதனை நாங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எதுவும் இருக்கிறதா கஜேந்திரகுமார் அவர்களே?
சர்வதேச சமூகம் அங்கீகரிக்கிற தீர்ப்பாயமாக இருக்கணும். இப்ப ஏற்கனவே இந்த நிரந்தர பெர்மனன்ட் பீப்புள்ஸ் ட்ரைபியூனல் ஒன்று நடைபெற்றது. இலங்கை தொடர்பான விசாரணை 2 ஒன்று அயர்லாந்துல டப்ளின், 2வது ஜெர்மனியில பிரேமன்லேயும் நடைபெற்றது. அந்த தீர்ப்பாயம் உண்மையிலே அரசுகள் நிராகரிக்கிற தீர்ப்பாயம். ஏனென்றால் அரசுகள் உண்மையிலே அந்த அரசுகள் இந்த பூகோள காரணங்களுக்காக ஒரு நீதியை உண்மையிலே கடைபிடிக்காத இடங்களிலே அந்த நடந்த குற்றங்களை பாதிக்கப்பட்ட மக்களோட கோணத்துல அம்பலப்படுத்துவதற்காக ஒரு தளமாகத்தான் அந்த பெர்மனன்ட் பீப்புள்ஸ் ட்ரைபியூனல் இத்தாலியில அமைந்திருக்கு. அப்ப அதை நாங்கள் அணுகி நாங்கள் அந்த ஏற்கனவே அந்த தீர்ப்பாயம் ஒன்றை நடத்தி அதில் நானும் போய் என்னுடைய வாக்குமூலங்களையும் கொடுத்திருந்தேன். இலங்கையில நடைபெற்ற ஒரு இனப்படுகொலை என்ற கூட நிரூபிக்கப்பட்டது. அப்ப நாங்கள் அந்த விடயங்களையும் பயன்படுத்தி ஏற்கனவே பல தரப்புகள் விசாரணைகளை நடத்தி இப்ப இன்றைக்கு கூட இந்த நல்லாட்சி என்று சொல்லக்கூடிய இந்த மேற்கனாக விரும்புகிற ஆட்சி என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் எத்தனையோ சித்திரவதைகள் தமிழருக்கு எதிராக திட்டமிட்ட வகையில நடைபெறுகின்றது. எத்தனையோ பேர் காணாமலாக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற விடயங்கள் எல்லாம் இன்றைக்கும் கூட ஆய்வு செய்யப்பட்டு இருக்கின்றது. அவை இந்த அனைத்து விடயங்களும் ஒரு கட்டத்தில இந்த பூகோள அரசியல் முத்தி கொண்டு வர இந்த மேற்கு நாடுகளே வேற வழி இல்லாமல் எங்களுடைய பாதைக்கு நாங்கள் கொண்டு வரதுக்கு நாங்கள் நிர்பந்திக்கலாம் என்ற அடிப்படையில நாங்கள் செயல்படுவோம். அந்த தீர்ப்பாயம் என்ற விடயம் ஐநா சபையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகரிக்கிற கூடத்துல உருவாக்கப்படுற ஒரு விடயமாக நாங்கள் கையாளலாம் என்னதான் ஆகவே ஐநா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று வழிகளுக்கு இந்த நாடுகள் மாற்று வழிகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களோட கையில மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. நாங்கள் மட்டும்தான் உண்மையிலே நாங்கள் ஒரு விடயத்தை அடைகிறதுக்கு அது அந்த விடயத்தை அந்த ஒரு இலக்கை அடையாமல் வேற மாற்று வழிகளுக்கு இந்த நாடுகள் கொண்டு போற விரும்புற பட்சத்துல இல்ல அது சரி வராது, அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்ற கருத்தை நாங்கள் மட்டும்தான் சொல்லலாம். அதை நாங்கள் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். அதை சொல்லாமல் மாற்று வழிகள் அவர்கள் விரும்புகிற பாதைக்குள்ள கொண்டு போறதுக்கு நாங்கள் அனுமதிச்சு போட்டு நாங்கள் ஒருபோதிலும் உண்மையிலேயே நீதி கிடைக்கக்கூடிய ஒரு அரங்குக்குள்ள இலங்கையை கொண்டு போற நாங்கள் அடைய முடியாது. நீங்கள் சர்வதேச பூகோள ரீதியை சொல்லியிருந்தாலும் இந்தியா தரப்பில் இந்தியா என்ற நாடு அருகில் இருந்த அனுசரணை வழங்குகின்ற வரைக்கும் எங்களுக்கான இந்த நீங்கள் சொன்ன இந்த வழிமுறைகளினூடாக நாங்கள் இந்தியாவை தவிர்த்து நகர்ந்து செல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா? என்னை பொறுத்தவரையிலே இந்த இலங்கை தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோள போட்டியில மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக இந்தியா தான் அமைந்திருக்கின்றது. இந்தியாவுக்கு இலங்கையிலே இந்தியாவுடைய நிலங்களை மீறுகின்ற வகையில இல்லாட்டி இந்தியாவுடைய நிலங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய வகையில இல்லாட்டி இந்தியாவுடைய பாதுகாப்பு ஒரு ஒரு கேள்விக்குட்படுத்துற வகையில இலங்கையிலே ஒரு நாடு வருவதாக இருந்தால் அது இந்தியாவுடைய இருப்புக்கே ஒரு கேள்விக்குறியாக்குற ஒரு விடயமாக மாறும். அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் அவர்கள் எத்தனையோ 1000 மைலுக்கு அங்காடி இருக்கிறவர்கள் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய நிலங்கள் சார்ந்த பிரச்சனையை தவிர பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை அல்ல. இந்தியாவுக்கு அது நேரடியான ஒரு பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை. அவை இன்றைக்கு இந்தியா அப்படி இருந்தும் கூட இந்தியா கடந்த காலங்கள்ல செயல்பட்ட வகையில நேரடியாக இந்தியா தலையிட்டு இறுதியில சிங்கள மக்களையும் எதிரியாக்கினது மட்டுமல்ல தமிழ் மக்களையும் எதிரியாக்கின ஒரு வரலாறு இருக்கிற நிலையில நான் நினைக்கிறேன் இந்தியா இந்த இடத்துல நேரடியாக இந்த விடயங்களை கையாடுறத தவிர்த்து கொண்டு அவர்களோடு இணைந்து இன்றைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அமெரிக்கா போன்ற மேற்கு நாடுகள் ஊடாக இந்த விடயங்களை கையாடுறதைத்தான் அவர்கள் கடந்த 2005ஆம் ஆண்டுல இருந்து ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த காலத்தில இருந்து அவர்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் உண்மையிலே அவர்கள் கையாண்டிருக்கிற விதம் அது சரியோ பிள்ளையோன்றது
இந்தியாவுடைய நிலை இன்னும் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறதான் சீனாவுடைய நிலங்கள் ராஜபக்ச காலத்துல முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிற இடத்துல அந்த ஆட்சியை மாறினதுக்கு பிற்பாடும் கூட இன்றைக்கு சிங்கள மக்கள் மட்டத்துல இந்தியாவுக்கு அந்த சீனா உள்ளேறி இருக்கிற ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில இந்தியாவுக்கும் ஒரு பேலன்ஸ் அங்க கொண்டு வரத்துக்குரிய செயல்பாடுகளையும் கூட அவர்கள் அடைய முடியாத அளவுக்கு அந்த அரசியலை சீனாவும் அவர்கள் சார்ந்த ராஜபக்ச அணியம் மிக திறமையாக கையாண்டு கொண்டு இருக்கிறது இந்தியாவுக்கு தான் மிக கூடுதலான பாதிப்பு. அப்ப எம்மை பொறுத்தவரையில இந்தியா சிலவற்றை இன்றைக்கு அடுத்தடுப்புக்கு சிங்கள தேசத்தை முற்றுமுழுதாக ஒரு எதிரியாக ஆக்க விரும்ப மாட்டோம் என்றே மாட்டு கருத்து இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு வகையில சிங்கள தேசத்தையும் கையாண்டு தங்கள பக்கம் வச்சுக்கொண்டு தாங்கள் விரும்பின ஒரு பூகோள அரசியல் வெற்றியை அடைகிறத தான் விரும்பினோம். ஆனா அது வர வர இந்தியாவுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விடயமாக கட்டாயம் வரும். அது 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 எங்களுடைய தூர பார்வை. ஆனால் அதுக்கிடையில தமிழ் மக்கள் சம்பந்தமாக சிங்கள தேசம் எடுக்கிற செயல்பாடுகளை இந்தியா சிங்கள மக்களை எதிரியாக்க கூடாதுக்காக அதோட ஒத்துழைக்கிறதோ இல்லாட்டி அந்த செயல்பாடுகளுக்கு அனுமதிக்கிறது இல்லாட்டி அதை நடக்கிறதுக்கு எதிர்க்காமல் பார்க்காமல் விடுறதுக்கு நாங்களே அனுமதிக்க கூடாது. என்றால் இறுதியில இந்தியா தமிழ் மக்களை வைத்துத்தான் இலங்கையில அழுத்தம் போடலாம். இந்த நாளைக்கு சிங்கள தேசம் முற்றுமுழுதாக இந்தியாவுக்கு எதிராக போனாலும் ஒட்டுமொத்த இலங்கையை பலவீனப்படுத்துறதுக்கு தமிழ் தேசத்தை வைத்துத்தான் இந்தியா கையாளலாம். வேற எதுவும் இந்தியாவுக்கு இல்லை. வேற எந்த ஒரு கருவியும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, மேற்குக்கும் இல்லை. அதை புழங்கி கொண்டு நாங்களும் இந்தியாவை எங்கட வழிக்கு கொண்டு வரதுக்குரிய ஒரு ஒரு அணுகுமுறையை நாங்கள் கடைபிடிக்கணும். கடைபிடித்தால் நாங்கள் ஒரு புள்ளியில சந்திக்கலாம் என்றதை நாங்கள் 2010 இருந்து சொல்லிக் கொண்டு வரோம். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யவில்லை, மாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியா விரும்பின மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு செய்யறதாலதான் நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் பாதிப்படைகிற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த அரசியலை கையாண்ட நாங்க முன்னுக்கு போகலாம் என்றதுல நாங்கள் தெளிவா இருக்கிறோம். ஒரு 2 நிமிடம் இருக்கிறது. கனடாவிலும் தேர்தல் ஆண்டு, இலங்கையிலும் தேர்தல் ஆண்டு, நாங்கள் இப்பொழுது பேசுகின்ற இந்தியாவிலும் தேர்தல் ஆண்டாக இருக்கிறது. நிறைவாக இந்த மக்களுக்கு, புலம்பெயர்ந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு கூடுதலாக அந்தந்த நாடுகளுடைய மேற்கு நாடுகளிலே தமிழ் மக்கள் நேரடியாக அந்த நாடுகளுடைய தேர்தல்களில் போட்டியிடுற ஒரு நிலைமையில எங்களை பொறுத்தவரையில தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழர்களுடைய தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்களை வெட்கப்படாமல் ஆணித்தரமாக பேசக்கூடிய நபர்களை தான் அவர்கள் தெரிவு செய்ய வரும். நம்மை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் அந்தந்த நாடுகள்ல அந்தந்த நாடுகளுடைய அரசியல்ல ஈடுபடுறதை நாங்கள் பிள்ளையென்று சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு முயற்சி முழுமையாக எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ், அதுவும் விசேஷமாக அந்தந்த நாடுகள்ல பிறந்து வளர்ற புதிய சந்ததிகளை தாயகம் பக்கம் திரும்பாமல் முழுமையாக அந்தந்த நாடுகளுடைய அரசியலுக்குள்ள முடக்கிற வகையில எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அந்த நாடுகளுடைய அரசியலுக்குள்ள போய் மூழ்கி போறதை நாங்கள் ஏதோ ஒரு வகையில தவிர்த்துக் கொள்ளணும். நம்மை பொறுத்தவரையிலே புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அந்தந்த நாடுகள பாராளுமன்றத்திலோ தேர்தலில் போட்டியிட்டு பிரதிநிதி வார பட்சத்துல ஈழத்தமிழர்களுடைய தாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மையப்படுத்தின கோணத்தில தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமையணும். அப்படிப்பட்ட நபர்களைத்தான் எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் தெரிவு செய்யணும் என்றதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டும். நல்லது. இன்றைய இந்த நேரத்தில் இணைந்து கொண்டு உங்கள் நேரத்தை வழங்கியமைக்கு கனடி தமிழ் வானொலி உறவுகள் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் பேசலாம். நன்றி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. நன்றி, வணக்கம். காற்றலையில் எங்களோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சிறப்பித்திருந்தார்கள். இது கனடிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்
எழுகின்ற தேசத்தில் விரிகின்ற ஒலியாய் தமிழ் வானொலியின் தனித்துவம். கனேடிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. www.ctr24.com